படிச்சோம். நார்மலா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்ன்னு சொன்னா வந்து லைட் வந்து ஒரு இடத்துல இருந்து பவுன்சிங் பேக் மாதிரி பவுன்சிங் பேக் ஆகுற மாதிரி நம்ம ஒரு விஷயம் படிச்சோம். அதே மாதிரி தான் சவுண்டும் ஒரு அப்டக்கிளோட பவுன்சிங் பேக் ஆகும். சரியா? நம்ம போன கிளாஸ் படிச்சோம். எக்கோ அப்ப ஒரு சவுண்ட் சொல்றது வந்து பவுன்சிங் பேக் ஆஃப் சவுண்ட் ஃப்ரம் அன் ஆப்ஸ்டக்கிள். ஒரு ஆப்ஸ்டக்கிள்ல இருந்து அந்த சவுண்ட் வந்து பவுன்சிங் பேக் ஆகுறதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்குது. இக்கோன்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இக்கோண்டும் அது ரிவர்பரேஷன் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. சரியா? இக்கோன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க பெரிய பெரிய மவுண்டெயின்ஸ்ல இருந்தோ அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா கத்துனீங்கன்னு சொன்னா உங்களோட சவுண்ட் நீங்க திருப்பி கேட்கும். கதைக்கிற டைம் உங்களோட சவுண்ட் திருப்பி இன்னும் கொஞ்ச நேரத்தாலே கேட்கும். சரி, அதுக்கு பேர் தான் இக்கோன்னு சொல்றது. சரியா? இக்கோன்னு சொன்னா a sound hearing because of the reflection of sound after first one is known as echo. இக்கோன்னு சொல்றது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சவுண்ட் போய் அதுக்கப்புறமா திருப்பி அதே சவுண்ட் உங்களுக்கு கேட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் இக்கோன்னு சொல்லுவோம். சரியா? இக்கோன்னு சொன்னா அதான் a sound hearing because of the reflection of sound after the first one. ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் ஒன் தான் நாங்க ஹைலைட்டட் வேர்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டதுக்கு அப்புறமா என்ன செய்யும், கொஞ்சம் லேட் ஆகி ஒரு ஒரு டூ த்ரீ ஒரு 2-3 செகண்ட்ஸ்ல திருப்பி கேட்கும். சரியா? அப்ப அப்படி கேட்கறதுக்கு பேர் தான் என்னது இக்கோன்னு சொல்லுவோம். சரியா? அந்த சவுண்டுக்கு பேர் இக்கோன்னு சொல்லுவோம். சரியா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட்ல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சவுண்ட் இக்கோன்னு பாக்குறது. வேற ஒன்றும் இல்ல. அடுத்தது வந்து ரிவர்பரேஷன். இது சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமா ஒரு மெட்ஸ்டோனிக் இதை பார்ப்பேன். ரிவர்பரேஷன் சொன்னா வந்து இப்ப நீங்க நார்மலா கதைக்கிற ஒரிஜினல் சவுண்டும் சரி, திரும்பி வர அந்த இக்கோ சவுண்டா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே டிஃபரெண்ட் விளங்காது. ரிவர்பரேஷன் சொன்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகுன மாதிரி இருக்கும். கலபலையா கேட்கும். இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகுன மாதிரி இருக்கும். போற போற சவுண்ட் உங்களுக்கு இப்ப நான் எது கதைச்சுன்னு கன்ஃபியூஸ் ஆகிருங்க. திருப்பி 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 ஒரு ஒரு மிக்ஸ் ஆகுன மாதிரி கேட்கும். 2-3 வாட்டி கேட்கும். அதுக்கு பேரு வந்து ரிவர்பரேஷன் சொல்லுவோம். சரியா? ரிவர்பரேஷன் சொன்னா அதான் the persistence of sound for long time because of the disability to distinguish. Disability to distinguish சொல்றது வந்து அது வெளியாகிறதுக்கு வந்து கொஞ்சம் இதாகும். சரியா? the original sound and the echo, அதாவது வந்து இக்கோவும் ஒரிஜினல் மிக்ஸ் ஆகுன மாதிரி வரும். சரியா? மிக்ஸ் ஆகுன மாதிரி வாரத்துக்கு பேரு தான் என்னன்னு சொன்னா ரிவர்பரேஷன் சொல்லுவோம். எது கிளியரான சவுண்ட் நம்ம எது கதைச்சோம் அப்படிங்கறதே விளங்காது. சரியா? அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப இக்கோன்னு சொன்னாலும் நாம கதைச்சே தானே திருப்பி கேட்க போகுது. அப்ப இக்கோவா வாரதும் விளங்காது நமக்கு. அதே மாதிரி நமக்கு நம்ம எது ஒரிஜினலா எது கதைச்சோன்னு விளங்காது. சரியா? அது வேறுபடுத்திக் கொள்ள இயலாது. அதான் டிசாபிலிட்டி டு டிஸ்டிங்விஷ்னு சொன்னா உங்களுக்கு இக்கோ எது ஒரிஜினல் சவுண்ட் எதுன்னு வேறுபடுத்த இயலாது. சரியா? டிசாபிலிட்டி டு டிஸ்டிங்கிஷ் அப்படின்னு சொல்றது வேறுபடுத்த இயலாது. அதாவது இக்கோ யாரு ஒரிஜினல் சவுண்ட் யாருன்னு நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண இயலாது. ஐடென்டிஃபை பண்ண இயலாம இருந்தா அந்த டைப் ஆஃப் சவுண்டுக்கு சொல்றது ரிவர்பரேஷன் சொல்லுவோம். சரியா? ரிவர்பரேஷன் சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, ரிவர்பரேஷன் என்னதுக்காக வருதுன்னு சொன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் சவுண்ட் தான். ஆனா இந்த ரிவர்பரேஷன் சொல்றது வந்து நமக்கு குறைக்கலாம். அதாவது வந்து நம்ம கதைக்கிறது வந்து கிளியரா கேட்கணும்னு சொன்னா வீட்ல எல்லாம் பொதுவா அந்த கர்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கர்டன்ஸ் அந்த மாதிரி நம்மளோட வால் எல்லாம் வந்து ரஃப்பா இருக்கும். அதாவது மேல வந்து அந்த ரொம்ப ரஃப்பா வால்ஸ் எல்லாம் வந்து சிமெண்ட் இந்த மாதிரி எல்லாம் பூசி பூசி வால ரஃப்பா வச்சுக்கொள்வாங்க. சோ அந்த வால ரஃப்பா மெயின்டைன் பண்றது மூலமா அந்த மாதிரி மேக்கிங் சீலிங் மேல சீலிங் பர்பஸ் எல்லாம் போடுவாங்க. சீலிங் போரஸ் எல்லாம் போடுவாங்க. சீலிங் பண்றது மூலமா அந்த மாதிரி ரஃப் கர்டன்ஸ் தொங்க விடுறது மூலமா இந்த மாதிரி ரிவர்பரேஷன் குழப்படியான சவுண்ட்ஸ் உருவாகுறத வந்து நம்ம மினிமைஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ரிவர்பரேஷன் சொல்றது வந்து நம்ம தெளிவா கதைக்கிறது விளங்காம இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை. சோ தெளிவா கதைக்கிறது விளங்கணும் அப்படி சொன்னா பொதுவா எல்லாருமே அப்படித்தான். என்னது அழகா வால்ஸ் எல்லாமே வந்து என்னது கொஞ்சம் ரஃப்பா தான் இருக்கும். வால்ஸ் எல்லாம் ரஃப்பா இருக்கும். அட் தி சேம் டைம் மேல வந்து சில வீட்டுல வந்து சில வீட்டுல பண்ணிக்க மாட்டாங்க. பெரிய பெரிய கர்டன்ஸ் போட்டுருப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி பெரிய பெரிய கர்டன் சீலிங் எல்லாம் பண்றது மூலமா நமக்கு வந்து அந்த சவுண்ட வந்து கம்மி பண்ணலாம். சரியா? அடுத்த விஷயம் வந்து நம்ம சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்னா நம்ம வந்து நார்மலா லைட் பத்திர நம்ம நிறைய ஒவ்வொரு ஷாப்ஸ்ல மல்டிபிள் இமேஜஸ் காட்டுறதுக்காக அப்படின்லாம் நிறைய விஷயம் பார்த்தோம். சோ அதெல்லாம் வச்சு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்ங்கிற ஒரு விஷயத்த ஒரு ப்ராசஸ் மூலமா நிறைய யூசஸ் பார்த்தோம்.
அதே மாதிரி இப்ப ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அந்த சவுண்டுன்னு சொல்றவங்களும் நிறைய இன்ஸ்டன்சஸ்ல வந்து யூஸ் பண்ணி படுவாங்க, சரியா, அப்ளை பண்ணி படுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங். அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங் சொல்றது என்னன்னு சொன்னா, இங்க வந்து எப்படின்னு சொன்னா அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங் சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அந்த என்னது உங்களுக்கு உங்களோட பாடியில உள்ள ஆர்கன்ஸா இருக்கலாம், இல்ல பாடியில உள்ள ஏதோ ஒண்ணு, இது வந்து சவுண்டுன்னு சொல்லுது. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டுக்கே சொன்னேன், வேவ்ஸ்ன்னு சொல்லுது. ரெண்டு மாதிரியான வேவ்ஸ் இருக்குது. ஒன்னு லைட் வேவ்ஸ், இன்னொன்னு சவுண்ட் வேவ்ஸ். லைட் வேவ்ஸ்ல இருந்து தான் இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டா இருக்கலாம், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டா இருக்கலாம், அதெல்லாம் கிரியேட் ஆகி படுது. அதுவே சவுண்ட் வேவ்ஸ்ல இருந்து தான் இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டா இருக்கலாம். எந்த ஒரு சவுண்டுமே ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ரீசன் வந்து அந்த வேவ்ஸ் தான். சவுண்ட்ல உருவாகுற அந்த வேவ்ஸ் தான் ரீசன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் என்னன்னு சொன்னா அல்ட்ரா சவுண்ட் ஸ்கிரீனிங். நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்ட்ரா சவுண்ட் ஸ்கிரீனிங் சொன்னா பொதுவா வந்து அந்த வம்புக்குள்ள வந்து என்னது நம்ம ஒரு பிரெக்னன்ட் மதருக்கு வந்து பிரெக்னன்ட் அந்த என்னது புள்ளைய வந்து ஸ்கேன் பண்றதுக்காக இந்த அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங் ஒரு சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ் பண்ணி அந்த புள்ளோட ஹெல்த் எப்படி, அந்த புள்ள எப்படி வளர்ந்துக்குது, அது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் எல்லாம் வந்து இந்த இப்படி அந்த சவுண்டுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, அந்த ரூம்ல உள்ள அந்த சவுண்டை வச்சுதான், அதுல கிரியேட் ஆகுற அந்த சவுண்டை வச்சுதான் அங்க அந்த பிக்சரை கிரியேட் பண்ணி என்ன செய்யறாங்க, அந்த புள்ளோட ஆக்டிவிட்டியை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. சரியா, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட அஹ் அடுத்தது வந்து ஃபைண்டிங் தி டெப்த் ஆஃப் தி ஓஷன் பெட். ஓஷன் பெட்ல பெரிய பெரிய ஓஷன்ஸ் எல்லாம் இருக்கு தானே. அந்த பெரிய பெரிய ஓஷன்ஸ்ல எல்லாம் வந்து நார்மலா ஒரு ஷிப் ஒன்று போட்டாங்கன்னு சொன்னா அந்த நங்கூரம் ஆங்கர் போடுவாங்க தானே. இந்த பெரிய ஷிப்ஸ்ல இருந்து கீழே அந்த ஷிப் ஒரு இடத்துல நிக்கணும்னு சொன்னா பெரிய ஆங்கர் ஒண்ணு போடுவாங்க, தெரியும் தானே. அந்த ஆங்கர் போடுற டைம், ஆங்கருக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம, நங்கூரம்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ஆங்கர் போடுற டைம் வந்து அது கீழே போட்டுட்டு அது ஒரு அந்த ஓஷன் நம்ம அந்த அந்த ஷிப் எந்த இடத்துல நிக்கிறோம் கடல்ல, அந்த ஓஷன்ல எந்த இடத்துல நிக்கிறோம் அந்த இடத்துல வந்து அதோட டெப்த பார்க்கணும். டெப்த்ன்னு சொன்ன என்னது, ஆழம். சோ அந்த டெப்த வந்து மெஷர் பண்ணணும். அப்ப அவங்க என்ன செய்ய சொன்னா, இப்படி ஒரு சோனார்னு சொல்ற ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்குது. சோனா, ஓகே, SONAR, எல்லாமே கேபிட்டல்ல வரும். இது என்ன சொன்னா சவுண்ட் நெவிகேஷன் அண்ட் ரேங்கிங். இந்த எக்யூப்மெண்ட் என்ன செய்யும் சொன்னா இக்கோ சவுண்டர். அதாவது வந்து இக்கோன்னு சொன்னா என்னது, நம்ம போட்ட ஒரு இடத்துல நம்ம ஒரு சவுண்ட போட்டோம்னு சொன்னா அதே இடத்துல இருந்து தான் திரும்பி வரும். சரியா, அப்ப திருப்பி வர டைம் நம்ம என்ன செய்யலாம் சொன்னா இக்கோன்னு சொல்ற அந்த மெஷர்மெண்ட் ஒன்னு இருக்குது. நான் அது உங்களுக்கு சொல்லி தரேன் இப்ப. அது என்னன்னு சொல்லி, இப்ப அதே சிஸ்டம் தான் இங்க யூஸ் பண்றாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, அந்த சோனார் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இவங்க இது அதுக்குள்ள போட்ட உடனே அந்த என்ன சொன்ன அந்த அல்ட்ரா சவுண்ட் வேவ்ஸ் என்ன செய்யும் சொன்னா அதுக்குள்ள அல்ட்ரா சவுண்ட் வேவ்ஸ் போய் அந்த வேவ்ஸ் மூலமா என்ன நடக்கும்னு சொன்னா அந்த ஷிப் வந்து எவ்வளவு தூரம் எவ்வளவு டெப்த்துக்கு நிக்குது, எவ்வளவு டெப்தா அந்த ஷிப்ல இருக்க அந்த ஓஷன் வந்து எவ்வளவு டெப்த்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, இதுல என்னன்னு சொன்னது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தரேன். அடுத்தது வந்து ஓகே, அப்ப இதுல ஃபர்ஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் வந்து சவுண்டுங்கிற ஒரு விஷயத்த வச்சு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் யூஸ் பண்ணி செய்யறாங்க. அதே மாதிரி ஃபைண்டிங் தி டெப்த் ஆஃப் ஓஷன் பெட், இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டுக்கு பார்த்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் யூஸ் ஆகிற இன்ஸ்டன்சஸை விட சவுண்ட் யூஸ் ஆகிற இன்ஸ்டன்சஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே தான் தராங்க. சரியா, அடுத்தது பாருங்க, தேர்ட் ஒன், ஃபார் பெட்ஸ் டு ஐடென்டிஃபை ஆப்ஸ்டக்கிள்ஸ் அட் நைட். அதாவது வந்து பொதுவா வந்து வவ்வாலுக்கு வந்து எப்படின்னு சொன்னா வந்து கண்ணு தெரியாது, தெரியும் தானே, ராவல் நைட்ல வந்து கண்ணு தெரியாது. அப்ப இது என்ன செய்யும் சொன்னா கண்ணு தெரியாது, இதுக்கு வந்து அந்த வந்து அது காதுங்கிற ஒரு விஷயத்த வச்சுதான் யூஸ் பண்ணும். அது எப்படின்னு சொன்னா அது போற இடத்துல வந்து அது வந்து சத்தம் போடும். ஆனா அந்த சத்தம் நமக்கு கேட்காது. ஏன்னு சொன்னா அதோட சவுண்ட் வந்து நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், above 20,000 ஹெர்ட்ஸ். அதாவது வந்து நம்மளோட சவுண்ட் ஹியரிங் ஆடிபிலிட்டி எவ்வளோ, 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ் தானே. ஆடிபிலிட்டி ஆஃப் அ ஹியூமன் என்னது, 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ். இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி சின்ன கிளாஸ்ல படிச்சிட்டீங்க. ஸோ 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ் தான் என்னது ஒரு ஹியூமன் வந்து ஆடிபிலிட்டி. ஸோ இதை விட ஒரு பெட்டுக்கு வந்து above 20,000 ஹெர்ட்ஸ்க்குள்ள மேல தான் அதோட சத்தமா இருக்கா, அதோட சத்தமும் சரி, அதோட சத்தம் நமக்கு கேட்க போறதும் இல்லை. சரி, அது ஏன்னா அது above 20,000 தானே, அதுக்குள்ள இருந்தா நம்ம கேட்கலாம். நல்ல காலம் அதெல்லாம் கேட்காம இருக்கிறேன். சரி, அந்த 20,000 above 20,000 ஹெர்ட்ஸ் கேட்கறதால தான் நம்மளுக்கு அது கேட்கறது இல்ல. அதால இது என்ன செய்யணும்னு சொன்னா அதோட சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி அது கத்தும். கத்தி இப்ப அதோட சவுண்ட் வந்து திரும்பி வாரது வைக்கிறது தானே.
அந்த சவுண்ட் போய் அது சவுண்ட் வேவ்ஸ் வந்து ஒரு இடத்துல இப்ப இது ஒரு இடத்துல நிக்குதுன்னு சொன்னேன். இப்ப இந்த வௌவால் இங்க நிக்குதுன்னு சொன்னா இங்க நிக்கல ஒரு பெரிய செவர் ஒண்ணு நிக்குதுன்னு சொல்லுமே. இப்ப இந்த வௌவால் பறந்து போகுது. அப்ப முன்னுக்கு ஒரு செவர் இருக்குது அப்படின்னு அதுக்கு எப்படி ஒரு ஆப்ஸ்டக்கிள் ஒண்ணு இருக்குது அப்படின்னு அதுக்கு எப்படி விளங்கும்னு சொன்னா இது கத்திட்டே தான் போகும். பறக்கிற டைம் எல்லாம் கத்தி 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 தான் போகும். சோ அது கத்திட்டு போற டைம் என்ன செய்யும்னு சொன்னா அந்த சவுண்ட் ஒண்ணு ப்ரொடியூஸ் பண்றது மூலமா அதோட சவுண்ட் வேவ்ஸ் வந்து இப்படி இப்படி போகும். சோ அந்த சவுண்ட் வேவ்ஸ் போய் அந்த சவுண்ட் வேவ்ஸ் திரும்பி வரும் தானே. அது திரும்பி வாரத வச்சு சவுண்ட் வேவ்ஸ் போய் டக்குன்னு திரும்பி வந்துச்சுன்னு சொன்னா நம்ம கிட்டயே ஒரு ஆப்ஸ்டக்கிள் ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கும். கொஞ்சம் லேட் ஆகி அந்த சவுண்ட் வேவ்ஸ் திரும்பி வருதுன்னு சொன்னா அப்ப என்ன நினைக்கும் அது நம்மள வச்சு கொஞ்சம் தூரமா ஒரு ஆப்ஸ்டக்கிள் ஒண்ணு இருக்குது. சவுண்ட் வேவ்ஸ் திரும்பி வரவே இல்ல. கொஞ்சம் நல்லாவே லேட் ஆகி தான் திருப்பி நமக்கு கேக்குதுன்னு சொன்னா இக்கோ இக்கோ சவுண்ட் திரும்பி நமக்கு கொஞ்சம் நல்லாவே லேட் ஆகி கேக்குதுன்னு சொன்னா ரொம்ப தூரமா தான் அந்த ஆப்ஸ்டக்கிள் ஒண்ணு இருக்கிறதா அர்த்தம். விளங்குச்சு இத? இது தவிர என்ன செய்யணும் சவுண்ட் யூஸ் ஆகுற வந்து 3 இன்ஸ்டன்சஸ் தான் இது எல்லாமே. பொதுவா பெட்டுன்னு மட்டும் இல்ல அந்த சவுண்ட் கூட உள்ளவங்க அந்த டால்பின் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் செய்யும். சரி டால்பினும் அதே மாதிரி தான் தண்ணிக்குள்ள செய்யும். சரியா? ஆனா நமக்கு கேட்காது அந்த சவுண்ட் எல்லாம். விளங்குச்சுதா? இந்த இன்ஸ்டன்சஸ் 3 விளங்குச்சுதா? யாருக்காவது டவுட் டீச்சர் இருக்குதா? டீச்சர் சொல்லுங்க. டீச்சர் டால்பினா வேலா டால்பினுக்கு கண் விளங்காதா? டால்பினுக்கா வேலுக்கா 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேல தான் அது கதைக்கும். விளங்குதா? அது அதோட சவுண்டுக்கு அது கதைக்கிறதே அது 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேல தான். அதனால தான் நமக்கு கேக்குறது இல்லன்னு சொல்ல வந்தேன். ஓகே. அதுக்கு கண்ணுலாம் நல்லா தெரியும். ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? யார் கூப்பிடுறது? நீங்க சொன்ன பெட்ஸுக்கு வந்து 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல தான் சவுண்ட் இருக்கிறதால நமக்கு கேட்காதுண்டு நான் கேட்டிருக்கேன். பெட்ஸ் சவுண்ட் கத்திட்டு போகும். அது எப்படி கத்திட்டு கேட்டீங்க? போறதுக்கு ஒருவேளை நீங்க வந்து பேர்ட்ஸ் சவுண்ட் கேட்கறதுக்கு சான்ஸே இல்ல. உங்களுக்கு வந்து அந்த அது பறக்கிற சவுண்ட் வந்து அப்படி கேட்டிருக்கலாம். அதுல செட்டப் வந்து ரொம்ப ரஃப்பா தான் இருக்கும். சரியா? அதுல அது செட்டப் வந்து ரொம்ப ரஃப்பா இருக்கும். அது பறக்கிற டைம் வந்து ஒரு மாதிரி சவுண்ட் போட்டு தான் அது பறக்கும். அது பறந்து வரதே ஒரு மாதிரி சவுண்டா தான் இருக்கும். சரி அது செட்டப் வந்து ரொம்ப ரஃப்பா இருக்கும். அது ரஃப்பா இருக்கிறதுனால இப்ப நீங்க ஏரோப்ளேன்ஸ் இறங்குற டைம் வந்து ஒரு மாதிரி சவுண்ட் உங்களுக்கு கேக்குது தானே. அதே மாதிரிதான் ஏரோப்ளேன் அதுல இருக்கக்கூடிய இந்த என்னன்னு சொல்லுவோம் அதுல விங்ஸ் காரணமா நமக்கு அது அந்த கேக்கும் சவுண்ட். அத மாதிரிதான் இந்த பெட்ஸும் பறக்கிற டைம் அந்த மாதிரி சவுண்ட் கேட்கும். மத்தபடி பெட்ஸ்ல சவுண்ட் ஹியூமனுக்கு கேட்காது நார்மலா. சரியா? ஓகே ஃபயஸ். ஓகே டீச்சர். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நான் அந்த நெக்ஸ்ட் क्वेश्चन போறேன். ஓகே. இப்ப வந்து நார்மலா ஒரு ஆப்ஸ்டக்கிள் ஒரு இக்கோன்னு சொல்றது நம்ம படிச்சிருந்தானே இக்கோன்னு சொன்னா ஒரு சவுண்ட் இங்க இருந்து இங்க போகுது. இப்ப இந்த சோனார் எக்யூப்மெண்ட்லாம் எப்படி டெப்த கண்டுபிடிக்குதுன்னு சொன்னா டெப்த மெஷர் பண்றேன்னு சொன்னா பாருங்க இது ஒரு மெட்ஸ் மாதிரி. இப்ப நார்மலா வந்து ஒரு நம்மளோட ஏர் வந்து காத்துல தானே எல்லா சவுண்டுமே போகுது. சோ நம்மளோட ஏர் வந்து எவ்வளவு ஸ்பீடுக்கு போகுதுன்னு சொன்னா ஒரு செகண்டுக்கு 330 மீட்டர் போகும். சரியா? ஒரு செகண்ட் வித்தின் செகண்ட் 330 மீட்டர் ஒரு நம்மளோட ஏர்ல வந்து சவுண்ட் வந்து டிராவல் ஆகும். சரியா? நார்மலா ஏர்ல டிராவல் ஆகுற சவுண்ட் வந்து 330 மீட்டர். சோ 330 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சொல்லுவோம் நம்ம அது. கேபிட்டல் தான் 330 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சொல்லுவோம். இவங்க என்னன்னு சொன்னா அதாவது ஒரு செகண்ட்ல நம்மளோட சவுண்ட் வந்து 330 மீட்டர் அளவுக்கு வந்து சவுண்ட் வந்து டிராவல் பண்ணக்கூடியது. சரியா? இத நீங்க இதை யூஸ் பண்ணித்தான் ஒரு மெட்ஸ் ஒண்ணு செய்ய போறீங்க. எப்படின்னு சொன்னா பாருங்க நல்லா பாத்துக்கோங்க. ஒரு இக்கோன்னு சொன்னா நீங்க இங்க ஒரு இடத்துல நின்று தானே கத்த போறீங்க. இப்ப நீங்க எல்லா இடத்துலயுமே கத்தி 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 மூவ் ஆக போறது இல்ல. சரியா? இப்ப நீங்க ஒரு இடத்துல நின்று கத்துறீங்கன்னு சொன்னா அந்த கத்துற இடத்துல தான் திருப்பி உங்களுக்கு அதே சவுண்ட் கேட்கும். சோ அதே சவுண்ட் கேக்குற அந்த டைமிங்க வச்சு எவ்வளவு நேரத்தால உங்களுக்கு அந்த சவுண்ட் கேக்குதோ இப்ப அந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். இப்ப இந்த பொடியன் ஒரு 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 வால்க்கு முன்ன நின்னு கத்துறான். சரியா? கத்துற டைம் அவனுக்கு வந்து 0.1 செகண்டுக்குள்ள என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த சவுண்ட் மறைஞ்சு திரும்பி கேக்குறது வந்து அவனுக்கு கேக்குது. சரியா? திருப்பி கேக்குது அவனுக்கு வந்து 0.1 செகண்ட்ல கேக்குது. சோ 0.1 செகண்ட்ல கேக்குதுன்னு சொன்னா அந்த 0.1 செகண்ட்ல இருக்கிற மாதிரி தான் அவன் அந்த ஆப்ஸ்டக்கிள் இருக்குது. சோ அந்த 0.1 செகண்ட் வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். சரியா? நார்மலா பாருங்க
the distance that sound travels in 1 second. ஒரு செகண்ட்ல நம்மளோட சவுண்ட் நார்மலா இது எப்பயுமே மாறாது, இது எல்லாத்துக்குமே பொதுதான். ஒரு செகண்ட்ல நம்மளோட சவுண்ட் வந்து 330 மீட்டர் டிராவல் ஆகும். சரியா? சோ 1 செகண்ட்ல சவுண்ட் டிராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 330 மீட்டர். இப்ப டிஸ்டன்ஸ் that sound travels in 0.1 second. 0.1 செகண்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு அந்த இதுன்னு ஏன்னா அவனுக்கு 0.1 செகண்ட்ல தானே அவனுக்கு திருப்பி அந்த சவுண்ட் கேக்குது. சோ அந்த 0.1 செகண்ட் அது கேக்குறதுனால அந்த 0.1 செகண்ட்ல அந்த சவுண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதுதான் நம்ம பார்க்க போறோம். சோ அப்படி நம்ம அந்த 0.1 செகண்ட்ல அந்த சவுண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகிக்கிறோம் அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம நெக்கிற அந்த டிஸ்டன்ஸா இருக்கும். சரியா? பாருங்க நம்ம நெக்கிற டிஸ்டன்ஸுக்கு 2 மடங்கு ஆயிக்கும். ஒரு சவுண்ட் சொல்றது ஒரு போயிட்டு சரியா? அப்ப 2 தடவை போயிட்டு வருது. ஓகே, ஒருக்கா போயிட்டு இன்னொரு தடவை திரும்பி வரும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட்க்கு அந்த 0.1 செகண்ட்ல இப்ப ஃபர்ஸ்ட்க்கு ஒரு செகண்ட்ல 330 மீட்டர் சவுண்ட் டிராவல் ஆகுச்சுன்னு சொன்னா 0.1 செகண்ட்ல எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். சோ இதுல 330 மீட்டர் இன்டு 0.1 செகண்ட்ஸ். ஒரு செகண்ட்ல வந்து 330 மீட்டர் போனா அந்த 0.1 செகண்ட்ல பாக்குறதுக்கு நீங்க 330 மீட்டரை 0.1 செகண்டால மல்டிப்ளை பண்ணணும். சரியா? 330 மீட்டரை 0.1 செகண்டால மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த மல்டிப்ளை பண்றது எவ்வளவு செகண்ட்ல தானே 330 மீட்டர் ஒரு செகண்ட்ல தானே 330 மீட்டர் டிராவல் ஆகுச்சு. சோ ஒரு செகண்ட்ல 330 மீட்டர் டிராவல் ஆகுச்சுன்னு சொன்னா ஒரு செகண்ட்ல 330 மீட்டர் டிராவல் ஆகுச்சுன்னு சொன்னா அப்ப 0.1 செகண்டுக்கு எவ்வளோ? சரியா? இவ்வளவு தான் மேட்ஸ். இந்த போட்டு இந்த ஃபார்முலா விளங்குச்சுதா? இந்த ஃபார்முலா விளங்குனா உங்களுக்கு அதுக்கு போற ஈஸி. இந்த ஃபார்முலா ஓகேவா? டீச்சர் ஒரு செகண்ட் எத்தனை போகும்னு சொல்லி கட்டாயம் காட்டுவாங்களா? அது உங்களுக்கு பிராக்கெட்லயே தருவாங்க. நார்மலாவே ஒரு செகண்ட்ல வந்து 330 மீட்டர் தான் போகும். அது எப்பவுமே மாறாது. சரியா? அது கட்டாயம் அந்த அமௌண்ட் தருவாங்க. எப்பயுமே மாறாது. கட்டாயம் தருவாங்க. பட் நீங்க இதை எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? தரை இல்லன்னு சொன்னா தராது, தரை இல்ல அப்படின்னு நினைச்சுக்கொள்ள வேணாம். இந்த கொஸ்டின் தார டைம் எப்பவும் பிராக்கெட்குள்ள தருவாங்க. வேற ஒன்று செய்ய வேற ஒன்று செஞ்சு காட்டுங்க டீச்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन விளக்கப்படுத்துறேன். ஓகே ஓகே 300 ஒரு செகண்டுக்கு 330 மீட்டர்னு சொல்றது எப்பயுமே மாறாது. ஓகே, எப்பயுமே மாறாது. சவுண்ட் சொல்றது எப்பயுமே ஒரு செகண்டுக்கு 330 மீட்டர். அதாவது சவுண்ட் வேகம், சவுண்ட் வெலோசிட்டி வந்து எப்பயுமே 330 மீட்டர் செகண்ட் -1. வெலோசிட்டி நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. வெலோசிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து கிரேட் 10ல இன்ஷியலா படிப்பீங்க. போனதோடனே செகண்ட் யூனிட்டோ தேர்ட் யூனிட்டோ தான் அந்த யூனிட்ல ஸ்டார்ட் ஆகும். அது வெலோசிட்டின்னு படிப்பீங்க. வெலோசிட்டின்னு சொன்னா வந்து சவுண்ட் ஸ்பீட். சரியா? ஒரு சவுண்ட் இங்க இருந்து எவ்வளவு தூரம் டக்குன்னு போகுது தானே, அந்த சவுண்ட் போற அந்த ஸ்பீடுக்கு பேர் தான் அந்த வெலோசிட்டின்னு சொல்லுவோம். அந்த வெலோசிட்டி தான் வந்து 330 மீட்டர் செகண்ட் -1. சரியா? அந்த மீட்டர் செகண்ட் -1 சொல்றது ஒரு செகண்ட்ல சவுண்ட் எவ்வளவு மீட்டர் டிராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த மீட்டர் செகண்ட் -1 சொல்லுவோம். சரி, அது அவ்வளவு டீடைலா உங்களுக்கு அது நீங்க கிரேட் 10 போன இன்ஷியலா பாப்பீங்க. இது வந்து உங்களுக்கு பிராக்கெட்ல தருவாங்க. சரியா? பிராக்கெட்ல தருவாங்க இன்ஷியலா, நீங்க பயப்பட வேண்டாம். அப்ப 330 மீட்டருக்கு 0.1 செகண்ட் அந்த சவுண்ட் திரும்பி வருதுன்னு சொன்னா 1 செகண்ட்ல 330 மீட்டர் இருந்தா 0.1 செகண்ட்ல எவ்வளோ அப்படின்னு பாக்குறதுக்கு 330/1 into 0.1 செகண்ட்ஸ். சரியா? இப்ப பாருங்க, total distance that should travels to occur in echo. So சொல்றது போய் திரும்பி வர்றதுக்கு தானே. இப்ப இந்த அக்கௌண்ட் சொல்றது போயிட்டு இப்ப போயிட்டு அதே மாதிரி திரும்பி வராது. இப்ப இந்த டோட்டலுக்கும் பேரு தான், இந்த டோட்டல் சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டுக்கு பேரு தானே என்னது? இக்கோன்னு சொல்லுவோம். சோ இக்கோ டோட்டலா போயிட்டு வர அந்த இக்கோன்னு சொல்றதுல டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தா 33 மீட்டர் தான் என்னது இக்கோட டிஸ்டன்ஸ். சரியா? இக்கோ போயிட்டு திரும்பி வருது. ரெண்டு தடவை, ஒருக்கா போகுது திரும்பி வருது. சோ 2 தடவை வரதுனால என்னது 33 மீட்டர். இப்ப the distance that should be between the obstacle and the observer, அங்க நிக்கிற அந்த போய்க்கும் அங்க நிக்கிற அந்த obstacle-க்கும் டிஸ்டன்ஸ் பாக்குறதுக்கு நார்மலா இக்கோன்னு சொல்றது போயிட்டு திரும்பி வருது. அதுல ஒரு தடவை தான் என்னது அந்த பொடியை நிக்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து ஒருக்கா தான் இருக்குது.
சரி, அப்ப நீங்க என்ன செய்யணும்? 2ஆல பிரிக்கணும். அந்த obstacle அந்த பொடியனுக்கும் அந்த அது சுவருக்கும் அந்த இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் சொல்றது 2 இது ஒரு சவுண்ட் டிராவல் ஆகுறதுக்கு 2 பேர் நடுவுக்கு வைக்கிறாங்க. சோ அந்த 2ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா வார அந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த பாய்க்கும் அந்த obstacleக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ். சோ 33 மீட்டரை நீங்க 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னா 16.5 மீட்டர் தான் என்னன்னு சொன்னா அந்த டிஸ்டன்ஸா வரும். ஓகே, இப்போ நீங்க இதே கொஸ்டின் எல்லாம் எக்ஸசைஸ் புக் எடுங்க டக்குன்னு. பாய்ஸ் டேக் அவுட் யுவர் எக்ஸசைஸ் புக்ஸ். Sound travels, okay, அடுத்தது sound travels 330 meters. செகண்ட் அந்த விளங்கல. கண்டினியூஸா எழுதிட்டு போவா. ஓ, கண்டினியூஸா எழுதுங்க. ரெண்டாவது எழுதுங்க தொடர்ந்து. Sound travels 330 meters per seconds in air. சரியா? Now find the இப்ப question எழுதுங்க கீழ. Find the distance, இது அப்படியே எழுதுங்க. Find the distance that should be between the obstacle and the observer. Find the distance that should be between the obstacle and the observer. Between the obstacle and the observer. Now do it. Do the question now. Quick question செஞ்சு answer that should பண்ணுங்க. be That should be between the obstacle and the observer. Between the obstacle and the observer. டீச்சர் சொல்லுங்க. கேள்வி சொல்லுங்க டீச்சர். கேள்வி சொல்லி முடிஞ்சாச்சு. சரி, மத்தவங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. கேள்வி எழுதாதவங்களுக்கு சொல்றேன். The sense of a sound, இத மார்க் பண்ண ஃபர்ஸ்ட்க்கு. The sense of a sound is retained in human ear for 0.2 seconds. அத எழுதிட்டீங்களா? ஓ ஓகே, அடுத்தது எழுதுங்க. தொடர்ந்து எழுதுங்க. Sound travels, கீழ எழுதுங்க ரெண்டாவதா. Sound travels 330 meters per second in air. In air. Sound travels 330 meters per second in air. எழுதிட்டீங்களா? இப்ப third question எழுதுங்க. Find the distance that should be between the obstacle and the observer. That should be between the obstacle and the observer. Okay, then question. Okay, Sanjay. Second 330 meter, right? So 330 மீட்டருக்கு sound travel ஆகுது. And the next step என்னது? அது எவ்வளவு 0.2 secondsல போகுது, right? So within 1 second means 330 meters. So 0.2 seconds you have to 330 meter ன்னு சொல்றது 1 secondக்கு சொன்னா so 0.2 secondsக்கு எவ்வளவுன்னு பார்க்கணும். ஓகே, 0.2 செகண்ட்ஸ்க்கு பாத்தீங்களா? இப்ப மல்டிப்ளை பண்றது மட்டும்தான். ஓகே, ஈக்குவல்ஸ். உங்களுக்கு இந்த டெசிமல்ல மல்டிப்ளை பண்றது கன்ஃபியூஸ் ஆயிருக்குதா? ஒண்ணுமே இல்ல. சரியா? 330 மீட்டர் 0.2 ஃபர்ஸ்ட்க்கு நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்களேன், 66 ன்னு வரும். ஓகே, 0.2ஆல நீங்க மல்டிப்ளை பண்றீங்கன்னு சொன்னா இங்க ஒரு டெசிமல் தானே, ஒரு டெசிமலை பின்னுக்கு கொண்டு வரேன்னா என்ன செய்யணும்? பின்னுக்குள்ள ஒரு சைஃபரை கட் பண்ணணும். ஓகே, வெரி வெரி சிம்பிள். 0.2 தானே இருக்குது. நீங்க கொண்டு வரணும்னு சொன்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ 10ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு இந்த 333 வந்து யாரோட மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க? 10ஓட தானே மல்டிப்ளை ஆகிக்கிறாங்க. சோ அந்த 10ஓட மல்டிப்ளை ஆகினதால நம்ம என்ன செய்யலாம்? கடைசில இருக்கிற 0வை கட் பண்ணலாம். ஓகே, ஈஸியா கட் பண்ணிடலாம். சரியா? சோ 0.2 2ஆ மாத்துறதுக்கு 333 2ஆல கட் பண்ணினீங்கன்னு சொன்னா என்ன வரும்? அந்த 0.2 வந்து 2ஆ மாத்துறதுக்கு 330ல உள்ள ஒரு 0 கட் பண்ணீங்கன்னா 33 வரும். இப்ப 33 2ஆல மல்டிப்ளை பண்ண எவ்வளவு வரும்? 66 மீட்டர்னு வரும். சரியா? இப்ப 66 மீட்டர்னா இதான் ஆன்சர். நின்னுட்டீங்க.
இது என்ன Exactly. 66 centimeters சொல்றது echo. Okay, echo, that distance of an echoட distance தான் 66 centimeter, 66 meter. இப்ப இந்த 66 meter அதுல distance ஆயிருந்தா இப்ப question என்ன கேக்குறாங்கன்னா உங்ககிட்ட கேக்குறாங்க distance between the obstacle and the observer. observer டயும் obstacle டயும் distance தான் கேக்குறாங்க. So ரெண்டு பேர்